ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். குரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2024 to 2025, அதாவது தமிழ் புத்தாண்டில் பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே தமிழ் புத்தாண்டில் தான் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்குது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா, வேலை கிடைக்காதா, திருமணம் நடக்குமா, வெளியூர் பயணம் இனிதாக அமையுமா, பிஸ்னஸ் க்ரோத் ஆகுமா, புதிய பிஸ்னஸ், புதிய வேலை போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லபடியாக நடைபெறணும். கல்வியில் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், அரசு தேர்வில் வெற்றி பெறணும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஜெயமாகணும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடணும், டாக்டருக்கு படிக்கிறேன், இது எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நம்ம படித்து ஒரு டாக்டராகி மக்கள் சேவையில் ஈடுபடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குங்க. விரும்பிய பெண்ணை நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இந்த வருடத்தில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலையில் தேக்கம் அடைஞ்சிருக்கு, ஒன்றுமே சரியில்லைங்க, இந்த வருடமாக நல்லா இருக்குமா, வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறேன், இது கை கூடுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் மனதில் போட்டு அழுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டில் வெண்பா வேறு மாதிரி இருந்தாலும் வெண்பா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மைனஸாக தான் சொல்லுது. என்னென்னா, மழை பொழிவு குறைவு, மக்கள் திருடர்கள் பயம், மக்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிப்பது போன்ற பல நெகட்டிவான விஷயங்கள், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, சரிங்களா. இந்த 60 தமிழ் புத்தாண்டில் மாறி மாறி வருது இல்லைங்களா. ஸோ சுபகிருது, இந்த மாதிரி 60 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும், 60 தமிழ் வருடங்களை பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது அப்படியே சைமல்டேனியஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருடத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பீரியடில் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதில் வெண்பாலை போட்டிருக்கிற மாதிரியே ஓரளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எது இப்படி இருப்பினும் நம்ம முயற்சியும் பயிற்சி, கடவுள் நம்பிக்கை, இதன் மூலமாக நம்ம செல்லும் பொழுது நம்ம மழை போல் வந்த துன்பங்கள் யாவும் பனி போல் விலகும். நம்ம எந்த அளவுக்கு அந்த முயற்சிக்காக நல்ல ஒரு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது நம்மை தேடி வரும், ஓடி வரும் அப்படிங்கிறது தான். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி, சரிங்களா. குரு பெயர்ச்சி காலபுருஷ அமைப்பிற்கு 2ஆம் இடம், அதாவது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். காலபுருஷத்துக்கு முதல் ராசி அப்படின்னு சொன்னால் நம்ம மேஷம் தான். அதே போல் அது 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. ஸோ இது போவது அப்படிங்கிறது 2ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வைகள், அதாவது குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பரிசுத்தம், கோடான கோடி நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இந்த குடும்ப குரு அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. பொதுவான பலன்கள் தான், சரிங்களா. அதே போல் வீட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமாக அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பவர்களும் ஓரளவு சக்ஸஸ் ஆகும். அது ஒவ்வொரு ராசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் புதிய வீடியோக்கள், பயிற்சி வீடியோக்கள், டிரான்சிஸ்ட் வீடியோக்கள் நிறைய நம்ம போடுறோம். நல்ல ஒரு டிப்ஸு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அது உடனுக்குடன் உங்களுக்கு வரும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு மற்றும் உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இதை பகிருங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு, குரோதி தமிழ் புத்தாண்டு
என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும்? அதிரடி மாற்றங்கள். குறிப்பாக தனுசு ராசியின் ஆட்சி நாயகனாக அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. சித்திரை 1, அதே சித்திரை 18 குரு பேச்சியும் நடக்குதுங்க, மே 1ஆம் தேதி. சோ இது 6ஆம் இடத்து குரு பகவானால என்ன நடக்கும்? வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன்பட்டு அல்லலுட்டு அலைச்சல் திருச்சலோடு இருந்தவர்களுக்கு கடன் அடைவிடும். புதிய கடன்கள் கிடைக்கும். தொழில் விஸ்தரிப்பு, புதிய சொத்து வாங்கிறது, நிலம் மனை வீடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறது. குழந்தைகளின் கல்விக்கு, குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு செலவு பண்றது. இது நாள் வரைக்கும் லாபமே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில ஒரு மறு மலர்ச்சியாக லாபம் கை நிறைய கிடைச்சு அது ஒரு சேமிப்பாக மாறுகின்ற அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. அதே போல குருவின் பார்வைகள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. சோ 10ஆம் இடத்த குருவின் பார்வை இருக்கிறதுனால தொழில சில மாற்றங்கள் செய்யலாமா, இருக்கிற இடத்தை விட இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாமா, வேறு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா போன்ற ஒரு மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதில் தோன்றும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி. விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால எந்த அளவுக்கு வருமானம் வருகின்றதோ அந்த அளவுக்கு விரயங்களும் ஏற்படும். வண்டி வாகனங்கள், புதிய சொத்து வகைகள், ஆடம்பரமான பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள், வீட்டிற்கு தேவையான லக்ஸுரிஸான ஒரு சில பொருட்களை வாங்குவீங்க. 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சனி அங்க இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால வருமானம் பெருகும். தடைப்பட்ட வருமானங்கள் யாவும் உங்கள்கிட்ட வந்து அடையும். அதே சமயம் உங்களுடைய உடல் நிலையில சற்று அக்கறையோடு இருப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் அதில் ஆதாயம் காணப்படும். போற இடத்துல வர்ற இடத்துல இந்த சாப்பிடுறது உணவுப் பொருட்கள் விஷயத்துல உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருள், அமிலம், காரம், தன்மை மிகுந்த உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது சரி வராது. உடல் நோய் சாதாரணமாக இருந்தால் உடனடியாக மருத்துவ பிரிகாஷனை எடுத்துக்கணும். தாயாரின் உடல்நிலையில பெரிதும் அக்கறை எடுத்துக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இடமாற்றம் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். வருமானம் பல மடங்கு உயர்ந்தாலும் பழைய கடனை ஒரு சிறிய அளவாவது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் நீங்க அடைப்பீங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டின் இறுதியில சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்தை ராகுவோடு இணையறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நிலையில சற்று கவனமாக வச்சுங்க. இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைகள் அப்படிங்கிறதுனால செலவு பண்ணியாவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராகும். வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்களில் போகும்பொழுது வரும்பொழுது விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் கைகூடும். நிலம் இந்த செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கறதுனால நிலம் மனை சம்பந்தமா சில செலவுகளை முன்னெடுத்து நடத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சகோதர சகோதரர்களிடையே நல்ல புரிந்துணர்வு, விட்டு கொடுத்து போறது போன்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். கணவன் மனைவி இடையே பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சண்டை சச்சரவு வந்தாலும் இனிமே குருவின் நிகழ்வுகளால குரோதி தமிழ் புத்தாண்டுல இருவருக்கும் இணக்கமான ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுடைய
கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவர்களோட வீட்டில் அவர்களோட உறவு முறையில் பேச்சுவார்த்தையில் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கடன் காட்சி இதெல்லாம் ஓரளவு தெரியும், ஓரளவு அடையும். எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகளை இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.